கிட்ட சொல்லாமல் எங்கே போனாங்கன்னு தெரில. நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவையும் காணா, இவனையும் காணா, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க. அம்மாடி அபி, ஏம்மா இங்கே சோகமாக நின்றுக்கிட்டு இருக்க? அப்பா, நீங்கள், அம்மா, அப்புறம் அவன் எல்லாரும் எங்கே போனீங்க காலங்காத்தாலே என்னை விட்டுட்டு? நான் தூங்கிட்டு இருந்தா என்னை உசுப்பி சொல்லிட்டு போக மாட்டீங்களா? அம்மா எங்க? அபி, அப்பா வேலைக்கு போயிட்டேம்மா. அம்மா கோயிலுக்கு தான் எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னுமா வீட்டுக்கு வரல? என்னது கோயிலுக்கு போனாங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை இங்கே தான் போகிறேன் அப்படின்னு. நேற்று நைட்டு என்கிட்ட எதுவும் சொல்லலை. சொல்லியிருந்தா நானும் போயிருப்பேல கூட சேர்ந்து. எனக்கு தெரியலையேம்மா. நானும் இந்நேரத்துக்கு அவள் வந்திருப்பான்னு தான் நினச்சேன். மத்தியானம் சாப்பிட்டு போவோன்னு வந்தேன். இன்னும் அவள் வரலையா? அவள் கண்டிப்பாக எதுவும் சமைச்சிருக்கவும் மாட்டா. சரி வரட்டும், இரு, நான் ஃபோன் பண்ணுறேன். அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா, இனிமேல் இப்படிலாம் நீ தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நான் தூங்கி எந்திரிக்கும் போது யாருமே இல்லை என் பக்கத்தில். நானும் வீடு பூரா தெரிவிக்கேன், ஒருத்தருமே இல்லை. சரி சரி விடு. நான் உங்கள் அம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு நினச்சேன். அவள் சொல்லாமல் போயிருப்பான்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி இரு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்போம். ஆ கேளுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி இரு, ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ காமாட்சி, எங்கே இருக்க? இன்னுமா நீ கோயில் போட்டு வீட்டுக்கு வரல? எங்க இந்த பக்கத்தில் வந்துட்டேன், வந்துடுவேன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். நீங்கள் சாப்பிட்றது வீட்டுக்கு வந்துட்டீங்களோ? ஆமாம், பின்ன என்ன, மணியை பார்த்தியா நீ? மணி என்ன ஆகுது? மத்தியானம் சாப்பாடு நேரமே வந்துருச்சு. நீ இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்க. சீக்கிரம் வா. நான் என்ன காலைல எந்திரிச்ச உடனேவா போனேன்? மத்தியானத்துக்கு எல்லாம் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். அதனால தான் நேரம் ஆயிடுச்சு. இருங்க, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அம்மா, அபி என்ன பண்ணுறா? பிள்ளை பாவம் போல் எந்திரிச்சு வந்து நம்மளை தேடி இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டேன், நீயும் அவனும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கீங்க. அவட்ட சொல்லிட்டே போகலையாமே. பாவம் போல் வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கா. சீக்கிரம் வா. சரி சரி, இருங்க இருங்க, வந்துடுறேன். சரி வா, நான் வைக்கிறேன். சரி, உங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருக்காளாம். நீ போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காரு. அம்மா வரவும் சாப்பிட்லாம். அம்மா சமைச்சு தான் வச்சுட்டு போயிருக்காளாம். நீ இன்னும் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேல்ல காலைல இருந்து? ஆமாம், நான் லீவுண்டவும் இப்போ தான் தூங்கியே முடிச்சிருக்கேன். எப்படி சாப்பிடுவேன்? இருங்க, நான் மூஞ்சியை கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு வரேன். சரி சரி, போய் சீக்கிரம் மூஞ்சி கழுவிட்டு வா. எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் போ. இப்போ எதுக்கு நீங்கள் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ போய் மூஞ்சி கழுவிட்டு வா போ. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. சரி, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன். சோப்பா, வெளியே என்ன வெயில் அடிக்குது. மனுஷன் ரோட்டில் நடமாட முடியல. சரி உட்காருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. அவளும் வரட்டும், வரவும் சாப்பிடுவோம். என்னம்மா வந்துட்டியா? ஏன் இவ்வளோ நேரம்? ஏங்க, இன்னைக்கு தைப்பூசம்ல, அதான் கோயிலெலாம் ஒரே கூட்டம். அதான் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, நீ போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பாவம், ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான் நின்று. ஏங்க, நான் என்ன வேணும்னா சொல்லாமல் போனேன்? நான் போகும்போது நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். அதனால தான் அவளை உள்ளே விட்டு கதவை பூட்டிட்டு போனேன். எப்படி உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குன்னு தெரியும். அதனால தான் உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டு போனேன் நான். இல்லைன்னா எதுக்கு நான் அப்படி போக போகிறேன்? சரி சரி. என்னப்பா, நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தியா? ஆ, நல்லா சாமி கும்பிட்டேன்ப்பா. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி கோயிலில் நான் எங்கள் அக்காவை பார்த்தேன். அப்படியா? உங்கள் அக்கா உங்ககிட்ட பேசுனாங்களா? இல்லை, சண்டை தான் போட்டா. ஆனால் கொஞ்ச நேரம் சென்று இவங்கிட்ட பேசிட்டு போயிருக்கா வெளியே போகும்போது. பெரியம்மா, நான் தாண்டா உங்கள் பெரியம்மா, என்கிட்ட பேச அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிருக்கா. என்கிட்ட தான் கொஞ்சம் சத்தம் போட்டு போனேன். சரி சரி விடு. நம்ம பண்ண காரியம் அப்படி. யாராக இருந்தாலும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. எங்கள் அக்காவே பாரு, பேசுகிறதுக்கு இத்தனை வருஷம் சென்று தான் என்கிட்ட பேசுனா. ஆனால் அவளும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கா. அவள் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் பண்ணும்போது மட்டும் அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. எல்லாரும் அப்படி தான். விடு விடு, பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக எல்லாரும் சரி ஆயிடுவாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்கள் அக்காவை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, பார்த்தீங்களா? இல்லை இல்லை,
வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சுல. நான் நாளைக்கு தான் போய் எங்கள் அக்காவை பார்க்கணும். அவளும் வர சொல்லிகிட்டே தான் இருக்கா. நாளைக்கு வேணால் குடும்பத்தோடு போயிட்டு வந்துடுவோம். அவள் பையெல்லாம் வளர்ந்துட்டான். நான் யாரையுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. காலேஜ் போயிட்டுருக்கானா. அவனையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். நான் அவனை பார்த்ததே இல்லை. ஆனால் என்கிட்ட பாசமாக வாங்க மாமா எப்போ வருவீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். பார்த்துக்க, பாவம். போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடணும். ரொம்ப பாசக்கார பையனாக இருக்கான். அப்படியா? சரி சரி. அந்த பையன் பேர் என்ன? அவன் பேர் ராகுல். அவன் ஒரே பையன்தான் எங்கள் அக்காவுக்கு. நம்ம கூட கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் அக்கா மக வயசு தான். அப்படியா? எங்கள் அக்கா மகளும் மூத்தவ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காளாம், தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? சரி சரி. அம்மா, எங்கனால நீங்கள் அவனையே கூட்டிகிட்டு போகிறீங்க. என்னை கூட்டிகிட்டு போனாதான் என்ன? என்னை உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா உங்களுக்கு? வந்துட்டாளா வாயாடி? நீ தூங்கி எந்திரிக்கணும். நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க. எப்போ எந்திரிச்ச? இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன். ஏஞ்சி தேடினேன், யாருமே இல்லை வீட்டில். அதனால தான் பயந்துட்டேன். அம்மா அப்படியே பயந்துருவா. ஒன்றால் தான் இந்த ஊருக்கே பயம். தெய்வமே, உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீலாம் பயப்படாத. நீ வாய மூடு. உன்கிட்ட நான் ஏதாச்சும் பேசினேன்னா? நான் அம்மாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ வாய மூடு. நீ வாய மூடு. நான் எதுக்கு என் வாய மூடணும்? காலையில் வெள்ளம் எந்திரிச்சிருக்கணும். நல்ல கும்பகர்ணி மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு எதுக்கு எங்க கூட்டிகிட்டு போகலன்னு வேற கேள்வி உனக்கு. அம்மா உன்னை சொல்லி வைங்க, அப்புறம் நான் உன்னை அடிச்சிடுவேன். ஏய், நாங்கள் போகும்போது நீ தூங்கிட்டு இருந்த. உனக்கு எத்தனை தடவை நாங்கள் உசுப்பணும் தெரியுமா? நீ வரியான்னு பார்க்குறதுக்கு. நீ தான் எந்திரிக்கவே இல்லை. சரி, பிள்ளை அசந்து தூங்குதே, நாங்களும் போட்டுட்டு போயிட்டோம். இப்போ என்ன உனையே ஒத்தையில் விட்டுட்டு போனோம். பக்கத்து வீடெல்லாம் சொல்லிட்டு தான் போனேன். நீ எந்திரிச்சா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வெளியே வந்து யாரையாச்சும் கூப்பிட்டானா நீங்கள் வந்து எட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதான் கரெக்டாக நீ தூங்கி எந்திரிக்க நேரத்துக்கு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆமாம், நல்லா வந்தீங்க. மணி எத்தனை ஆகுது? இப்போ வந்துட்டு நான் தூங்கி எந்திரிக்க நேரத்துக்கு வந்திருக்கீங்களா? நான் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருந்தா நான் மட்டும் தானே இந்த வீட்டுக்குள்ளே பாவம் போல் இருந்திருக்கணும். நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை, தெரியுமா? காலையில் இட்லி சுட்டு வச்சது இருக்கும், மத்தியானத்துக்கு சோறாக்கி வச்சது இருக்கும். எதையுமே நீ திங்காமல் இருந்துட்டு என்னிட்ட சொல்லாத. அங்கே உள்ளே தானே இருக்குது சாப்பாடு, எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதானே? சரி சரி விடுங்கம்மா. உங்கள் 2 சண்டையும் எதையாச்சும் சொல்லி சண்டை விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. பசிக்குது, வாங்க போய் சாப்பிடுவோம். ஆ சரி. அப்புறம் இவன் வந்ததில் நான் அதை மறந்துட்டேன். நாளைக்கு அப்போ உங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோமா நம்ம? அக்காவா? யாருப்பா அது? அது எங்கள் கூட பிறந்த அக்கா, உனக்கு அத்தை. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம நாளைக்கு போகிறோம். அப்படியா? அப்போ ஜாலி தான். நாளைக்கு உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு வந்துடலாம். எப்பா, பல்ல பாரு. இந்த பல்ல பார்த்தாலே பல நாள் பசிக்காது. ஆளும் பல்லும் பாரு பாரு. என் பல்ல பாரு, எவ்வளோ நல்ல பல்லு. உன் பல்லு மாதிரியா? உன் பல்லும் தான் இருக்கே, குச்சி குச்சி குச்சியா உன்ன மாதிரியே இருக்கான். எம்மா, உன்ன மாதிரி பல்லெல்லாம் எனக்கு வேணாம்மா. அப்புறம் பார்க்குறவங்க பூரா என்னை ஏதோ அரிய மிருகம்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் உன்ன மாதிரி பல்லெல்லாம் எனக்கு வேணாம். அந்த மாதிரி பல்ல நீயே வச்சுக்கோ. போடா, உனக்கு பொறாம என் பல்ல பார்த்து. என் பல்லு எவ்வளோ அழகா இருக்கு. அந்த மாதிரி உனக்கு பல்லு இல்லைன்னு உனக்கு பொறாம. அம்மா, அவளை வாயை மூட்டிட்டு இருக்க சொல்லுங்க. அப்புறம் வாயில் இருக்க பல்ல பூரா உடச்சி விட்ருவேன் சொல்லிட்டேன். ஏன் உனக்கு? சும்மா இரு. அவளே ஏதாச்சும் ஒன்று பேசி இப்போ தான் சிரிச்சிருக்கா. விடு, என்னத்தையும் பேசிட்டு போட்டோம். நமக்கு தெரியாதா அவள் பல்லோட லட்சணம்? அது சரி. சரி சரி, போதும் போதும். வாயை மூடு. அதுக்குன்னு ஈன்னு இழிச்சுக்கிட்டே இருக்க. வாயை மூடு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. என்னப்பா நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறீங்க? ஏமா நீ இப்படி சொன்னா அப்புறம் அவன் அப்படிதான் சொல்லுவான். வாய் ஒரு பக்கமாக இழுத்துட்டாளா, ஒன்று சிரிக்கிறா, இல்லை வாய் ஒரு பக்கமாக இழுத்துருவா. நார்மலாகவே இருக்க மாட்டியாடி நீ? அம்மா, அது ஒரு அரிய வகை ஜந்து, அப்படி தான் இருக்கும். நீ தானே அப்படி பெற்று போட்டிருக்காத. என்கிட்ட கூட பெரியப்பா உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணான்னு கேட்டார். ஆமாம், எனக்கு பின்னாடி பொண்ணு இல்லை, அது குரங்குட்டின்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை பெரியப்பா பார்க்கும்போது கண்டிப்பாக குரங்குட்டின்னு தான் கூப்பிடுவார்.
பாருங்கப்பா இவனை எப்படி சொல்லி வச்சுட்டு வந்திருக்கானு. நாளைக்கு என்ன பெரியப்பா பார்த்தா என்னப்பா நினைப்பாரு? இவ குரங்குட்டியா இருப்பா போறோம் தானே நினைப்பாரு. ஐயா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கம்மா. சும்மா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் சொன்னால் உடனே அப்படி நினச்சிடுவாங்களா? என் பிள்ளை எவ்வளோ அழகு எனக்கு தானே தெரியும். அவன் கிடைக்கான் லூசு பையன். நீங்களும் அம்மா சொன்ன சிரிக்க தானே செஞ்சீங்க. இப்போ அழகுன்னு சொல்றீங்க. போங்க, நீங்களும் போய் தான் சொல்றீங்க, எனக்கு தெரியும். அப்பா விடுங்க, அவளுக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் சமாதானம்லாம் ஆக மாட்டான். அவளை பற்றி அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. விடுங்க விடுங்க. டேய் சும்மா இருடா. அவன் கோச்சிக்கிட்டானா பல ஆயிரத்துக்கு எனக்கு செலவு வைப்பா. சும்மா இரு. அப்பா இந்த குடும்பத்தில் அம்புட்டு வேற அவளுக்கு பயந்து தான் இருக்கீங்க செலவு வைப்பான்னு. பின்ன உன் தங்கச்சி ஒரு தடவை கடை கூட்டிகிட்டு போனான்னா அவ்வளோதான். கையில் ஒரு 5000 10,000 எடுத்துகிட்டு போனாதான் 10. இல்லைன்னா சுத்தமாக காசு பத்தாது. அதுக்காகவே அவளுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. அப்பா அப்பா நான் காசு செலவு பண்ணுறேன்றனால தான் நீங்கள் எனக்கு பயப்படுறீங்க. இல்லைன்னா என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லை, அப்படிதானே? சரிதான், இன்னைக்கு நான் சாப்பிட முடியாது. அது அப்படி இல்லைம்மா. உன் மேலே பாசமும் இருக்குது, அப்பாவுக்கு நிறைய பயமும் இருக்குது. பாசம் இருக்குது, ஆனால் நீ பர்ஸை காலி பண்ணும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். கோவமாக சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் யாருமே தெரியும். அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுங்க. குட் பை. போடி போ. எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அம்மா கிட்ட வந்து அம்மா அடுப்படி எட்டலை சோறு போட்டு கொடுன்னு வந்து கேட்பேன். போ போ. அது ஏன் பிரச்சனை. நான் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கூட பேசிடுவேன். ஆனால் உன்கிட்ட பேசவே மாட்டேன்டா, பேசவே மாட்டேன். நீ என்கிட்ட வந்து கெஞ்சணும், தங்கச்சி என்கிட்ட பேசுமான்னு. அப்போ கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே, பேசவே மாட்டேன். ஒரு சின்ன திருத்த எலிவாள் மண்டை, தங்கச்சி இல்லை எலிவாள் மண்டை, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாமல் இரு எலிவாள் மண்டை அப்படின்னு வேணா கெஞ்சுவேனே தவிர என்கிட்ட பேசு அப்படிலாம் கெஞ்சவே மாட்டேன். போ போ. ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு தான் தெரியும்ல, அந்த பிள்ளை கோச்சிக்கிட்டாலே எனக்கு எப்படியும் நைட்டு செலவு வைக்கும். கண்டிப்பாக எனக்கு நைட்டு என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி கடை கூட்டிகிட்டு போக சொல்லி 1000கணக்கில் செலவு இழுத்துட தான் போகுது பாரு. அதெல்லாம் இன்னைக்கு வராதுப்பா. அதான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போயிருக்கு. ஏதுக்கு உங்கள் பர்ஸை மட்டும் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கோங்க. சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கிட்டு போனாலும் போயிடும். அதுவும் சரிதான். சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோம். சரி சரி. இதுக்கு பண்ண கலாட்டால உங்களுக்கு நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னதே நான் மறந்துட்டேன். இருங்க, நான் போய் சோறு போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி சரி போ.